என்னம்மா இன்னைக்கு பிரண்டையா? பிரண்டை தான், ஆனால் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு பிரண்டை புளிக்குழம்பு தாங்க என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இந்த பிரண்டையை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புளிக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தாங்க. இந்த பிரண்டை புளிக்குழம்புக்கு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். வெந்தயம் 1/4 ஸ்பூன், கடுகுளுந்த பருப்பு, இடிச்ச பூண்டு 2 கட்டி, அறுத்து வச்ச பிரண்டை. இந்த பிரண்டை வந்து நல்லெண்ணெயில நல்லா வதங்கணுங்க. 200 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது ராகுல்ஸோட சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூனை போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் ஃப்ரெஷ் பேட்ச் அவைலபிளாக இருக்குங்க. கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. 50 கிராம் புளிக்கரசலை ஊற்றிக்கலாம். அளவான உப்பு, எண்ணெய் திரண்டு வர மட்டும் கொதிக்க வச்சுக்கணும். எண்ணெய் திரண்டுருச்சு, வெல்லம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி மேலால தூவி விட்டுடலாம். சுவையான பிரண்டை புளிக்குழம்பு ரெடிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.